ஏழாவதாக, நாம் ஆண்டவரை அப்பா என்று அழைக்கக்கூடிய உரிமையை இந்த திருமறை சொல்லுகின்றது. கிறிஸ்தவத்திலே அது தனிச்சிறப்பாக நாம் பார்க்க முடிகின்றது. கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே மறுபடியும் பிறந்தவர்கள் ஆண்டவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்ன அந்த ரெஃபரன்ஸ் யோவான் 1:12-13 வசனங்களிலே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் நம்மை பிள்ளைகளாக, சுவிகார புத்திரர்களாக, அடாப்டட் சில்ட்ரனாக நம்மை அவருடைய பிள்ளைகளாக நம்மை சேர்த்து கொள்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். ஒருவேளை இந்த உலகத்தில் எங்கள் அப்பா ரொம்ப பாப்புலரான அப்பா இல்லைன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம். நிறைய பேருக்கு அப்பாவே இல்லைன்னு ஃபீல் பண்ணலாம். இல்லைன்னா எங்கள் அப்பா ரொம்ப மோசமான ஆளாக இருக்கிறாரு அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். எங்கள் அப்பா எதுவுமே எனக்கு சம்பாதித்து வைக்கல அப்படி கூட யோசிக்கலாம். ஆனால் எல்லோருக்கும் ஒரு நல்ல செய்தி, என்னுடைய அப்பா யாருன்னா இந்த உலகம் அனைத்தையும் படைத்தவர். அவர் என்னை அவருடைய பிள்ளையாக சேர்த்து கொள்ள ஆவலாக இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் எனக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர் 10 ஏக்கர் லேண்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த உலகமே சொந்தக்காரர் அவர். அதுதான் ஒரு பக்த நிவிதமாக பாடல் வரிகளில் எழுதுகிறார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின், இந்த உலகம் அனைத்தையும் படைத்த கடவுள் எனக்கு சொந்தம், என்னுடைய சொந்த தகப்பன். ஒருவேளை மனிதர்கள் சொல்லலாம், இங்கு உனக்கு எதுவுமே சொந்தமில்லை என்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதை எல்லாவற்றையும் உருவாக்கிய நானே உனக்கு சொந்தம். உனக்கு இதைவிட மேன்மையானவைகளை தர நான் ஆவலாயிருக்கிறேன் என்று நம்மை பார்த்து அவர் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும்போது ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அந்த ஜெபம் கூட இவ்வண்ணமாக துவங்குகிறது. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அவரை அப்பா என்று கூப்பிடுகின்ற மிகப்பெரிய பாக்கியம், ஆண்டவரை அப்பா என்று கூப்பிடுகிற மிகப்பெரிய பாக்கியம். அந்த அப்பா மகன் உறவு எப்படிப்பட்டது என்று அதை ருசித்து பார்த்தவர்கள் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் நீங்களும் பெற்றுக்கொள்ள நான் விரும்புகின்றேன்.